வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்ல வீடியோஸ் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் எல்லா டீமும் ஒரு மேட்ச் நமக்கு விளையாடல அப்படின்னா, நமக்கு அந்த பிளேயிங் 11 எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிஸ்க்கா இருந்துச்சு. ஸோ, அதனால தான் வீடியோ போட முடியல. சரிங்களா? ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ரீலங்கா விசஸ் ஆப்கானிஸ்தான்ல அ யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது பார்த்தலாம். ஸோ, ஸ்ரீலங்காவுடைய பிளேயிங் 11 யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பி. நிஷங்கா, கே. மெண்டிஸ், சமரவிக்ரமா, டி. செல்வா, சி. அசலங்கா, ஏ. மேத்யூஸ், டி. ஷனாக்கா, டபிள்யூ. ஹசரங்கா, எம். தீக்ஷனா, டி. பெர்னாண்டோ, எம். பத்திரனா. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல ஆப்கானிஸ்தான்ல குர்பாஸ், ஐஜார்டன், என் ஜார்டன், ஜி. நைப், ஏ. ஓமர்சாய், முகமது நபி, கே. ஜனத், கியூ. அகமது, என். அகமது, எஃப். ஃபரூக்கி, நவீன் உல்லாக். சரிங்களா? ஸோ இவங்க இதுல ஒரு 11 பேர்த்த இவங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னுடைய ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி டீம் போடணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பேஸ்ல நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிசல்ட் எப்படி வருதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து நம்ம இப்போ ஏன்னா வந்து இந்த பிஎஸ்எல் அதுக்கப்புறமா உமன்ஸ் ஐபிஎல் அதுக்கப்புறம் ஐபிஎல் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க அந்த வீடியோ மேக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்க அந்த டீம் எப்படி மேக் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது லைட்டா சிம்பிளா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு சூப்பர் டீம் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா விசஸ் ஆப்கானிஸ்தான்ல ரெண்டு டீம்லயுமே வந்து ஷூரா இவங்க கன்ஃபார்மா இவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 6 பிளேயர் அல்லது 7 பிளேயர் கூட முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பா இவங்க எடுத்துக்கலாம் சொல்லி ஸோ அவங்களை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பிளேயர்ஸை மட்டும்தான் நீங்க வந்து டீம்ல போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அப்படியே வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது ரெண்டு டீம்லயும் சேர்த்து ஒரு 5 பேர் வந்து சொல்றேன். ஸோ அந்த 5 பேர் இம்பார்ட்டன்டா கண்டிப்பா இருப்பாங்க. அதுக்குள்ளதான் கேப்டன் வைஸ் கேப்டனும் கண்டிப்பா வரும். சரிங்களா? இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் டி. செல்வா. சரிங்களா? ஸோ கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஏ. மேத்யூஸ், டி. ஷனாக்கா, பத்திரனா. ஸோ இந்த 4 பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த 4 பேர் ட்ரீம் டீம்குள்ள வந்துருவாங்க. 4 பேர் எடுத்துக்கோங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஏ. ஓமர்சாய், முகமது நபி, என். அகமது, ஃபரூக்கி. சரிங்களா? ஸோ இந்த 4 பேரும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8 பேர் கண்டிப்பா ட்ரீம் டீம்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க டீம் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பாத்துக்கோங்க. ஸ்ரீலங்கா தான் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க டீம் மேக் பண்ற மாதிரி இருந்தால் டி. செல்வா, சி. அசலங்கா, ஏ. மேத்யூஸ், டி. சனாக்கா, ஹசரங்கா, பி. பெர்னாண்டோ, எம். பத்திரனா. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு 7 பேர் எடுத்துக்கோங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெறும் 4 பேர். ஸோ அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபரூக்கி, என். அகமது, ஓமர்சாய், நபி. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 பேர்த்த சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணணும்னு நினைச்சீங்க. சப்போஸ் ஸ்ரீலங்கா வின் பண்ணாலும் உங்களுக்கு இந்த 11 பேர்ல இருந்து கம்பல்சரி 8 to 9 அல்லது 10 கூட வரலாம். நம்ம நேரம் நல்லா இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த டயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா இந்த 11 பேரும் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க அடுத்த ஆப்ஷனலா நீங்க யாராச்சும் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்றதுக்கு நீங்க யாராவது அதாவது ஸ்ரீலங்கால வந்து இப்ப நீங்க 7 பேர்த்த சொல்லியிருக்கேன். ஸோ இதுலயும் நீங்க யாரையாச்சும் கலட்டி விட்டுட்டு ஒருத்தர் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சரிங்களா? இப்போ ஹசரங்கா பாத்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ சொல்ற அளவுக்கு சரிங்களா? ஸோ சொல்ற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது. பட் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா ட்ரீம் டீம்குள்ள ஒருவர் கண்டிப்பா கேப்டன் ஆக மாட்டாரு. சரிங்களா? ஓகே. ஸோ இதுல நீங்க யாருக்காச்சும் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நிசங்கா, மெண்டிஸ், சமரவிக்ரமா. ஸோ இந்த 3 பேர்த்துல யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிசங்கா ஒரு ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க வந்து நிசங்காவை நீங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ பட் அவர் வந்து ஒரு ஏவரேஜா ஒரு ஸ்கோர் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் சேம் டைம் நான் ஏன் அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த 7 பேர்த்த உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் டீம்ல உங்களுக்கு நான் ஃபரூக்கி சொல்லியிருப்பேன் பாருங்க. ஸோ ஃபரூக்கிக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அப்போ ஓப்பனிங்ல வந்து விக்கெட்ஸ் வந்து போகும் அப்படிங்கறதா கணக்கு. சரிங்களா? ஏன்னா ஃபரூக்கியோட கம்பேரிசன் பண்ணும்பொழுது இவங்க அவுட் ஆகலாம். சப்போஸ் நீங்க இதுல யாராச்சும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபரூக்கிய
அப்பயும் ஃபரூக்கி கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது டிராப் இன்னைக்கு ஃபிளாப் ஆகிற வாய்ப்புகள் குறைவு. ஸோ கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நீங்க யாராச்சும் எடுக்கிற மாதிரி இருந்தால் நிசங்கா, சமர விக்ரமா, சரிங்களா? ஸோ இந்த 2 பேர்த்துல இருந்து ஏதாச்சும் ஒருத்தரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன 7 பேர்த்துல ஒரே ஒருத்தரை மட்டும் கழட்டி விட்டுட்டு இந்த 2 பேர்த்துல ஒருத்தரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஸ்ரீலங்கா வின் பண்ணால் யார் கேப்டனா வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிடி செல்வா கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டும் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கேப்டன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மேத்யூஸ். ஸோ மேத்யூஸ் 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவரும் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டி சனாக்கா. ஸோ சனாக்கா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டிங்கே கிடைக்காது. பட் பேட்டிங் அவருக்கு இன்னைக்கு டைம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவருக்கு பேட்டிங் கிடைச்சது ஒரு 13வது ஓவர் அந்த மாதிரி இறங்கினால் கூட ஒரு நல்ல இன்னிங்ஸ் இவர்கிட்ட இருந்து பார்க்கலாம். ஸோ இவரும் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? ஒன்னு டிடி செல்வா, மேத்யூஸ், ஷனாக்கா. ஸோ இந்த 3 பேர்த்துல இருந்து தான் கண்டிப்பா ஒருத்தர் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் பத்ரினாக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஸோ இதுதாங்க ஒரு பேஸ் டீம். நீங்க இப்படிதான் டீம் மேக் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர்த்த நீங்க வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீலங்கா தான் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த 11 பேர்த்த வச்சு இதுல இருந்து ஏதாச்சும் ஒருத்தரா தான் நீங்க ரொட்டேஷன் பண்ணி போட்டால்தான் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் இப்ப நான் சொன்னதுல டிடி செல்வா, மேத்யூ, ஷனாக்கா. ஸோ இதுல யாருக்கு 2 ஆப்ஷன் இருக்கோ அவங்கள கேப்டனா ட்ரை பண்ணிக்கோங்க. யாருக்கு வந்து முன்னாடி வாய்ப்பு கிடைக்கும், அதாவது குயிக்கா வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரோ அவங்கள கேப்டனா ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒருவேளை ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிருச்சுன்னா அந்த டீம் எப்படி உங்களுக்கு அந்த ட்ரீம் டீம்ல செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. குர்பாஸ், சரிங்களா? குர்பாஸ், என் ஜார்டன், சரிங்களா? ஸோ என் ஜார்டன் 2, ஓமர்ஜாய் 3, நபி 4, என் அகமது 5, ஃபரூக்கி 6, சரிங்களா? ஸோ இந்த 6 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அப்பவும் ஸ்ரீலங்கால இருந்து கண்டிப்பா 5 பேர் வந்துருவாங்க. ஸோ அது யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேத்யூ, டிடி செல்வா, சனாக்கா, பத்திரனா, அசரங்கா, சரிங்களா? ஸோ இந்த 5 பேர் வருவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நீங்க யாரை வந்து நான் இப்போ நீங்க பிளாப் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. சி அசலங்கா, நிசங்கா, மெண்டி, சமர விக்ரமா. ஸோ இந்த மெயினா இருக்கிற இந்த 4 பேட்ஸ்மேன் ஆட மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த டீம்ல இந்த கோலாப்ஸ் தான் நடக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஆப்கானிஸ்தான்ல யாரை கேப்டனா போடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓமர்ஜாய். ஸோ அவர் கேப்டனா போட்டுக்கோங்க, அல்லது முகமது நபி, சரிங்களா? ஸோ இவரையும் கேப்டனா கொடுக்கலாம். பவுலிங்ல யாருக்காச்சும் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் அகமது ஆர் ஃபரூக்கி, சரிங்களா? ஸோ இந்த 2 பேர்த்திலையும் நீங்க யாராச்சும் ஒருத்தர கண்டிப்பா கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேப்டன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓமர்ஜாய், நபி, சரிங்களா? ஸோ இந்த 2 பேர் தான் கண்டிப்பா என்னுடைய ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பா கேப்டன் கொடுத்து பாருங்க. இவங்க டீம்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கண்டிப்பா இவங்களா தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்க எப்படி டீம் மேக் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டீம் தான், அதிகமெல்லாம் வேண்டாம், வெறும் 3 டீம். ஸோ அதை வந்து நீங்க ஏதோ ஒரு டீம், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்க மைண்ட் செட்ல இந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படிங்கறது நீங்க ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணும் அப்படின்னு நீங்க ஸ்ரீலங்கா அந்த பேஸ் டீம் தான் நீங்க எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ நீங்க அதுல எடுத்துட்டு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் சொன்னவங்க, சரிங்களா? ஸோ ஓமர்ஜாய், நபி. ஸோ இவங்க 2 பேருக்குமே டபுள் ஆப்ஷன் இருக்கிறனால கண்டிப்பா இவங்க 2 பேர் வந்துருவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு என் அகமது, சரிங்களா? சோ இந்த என் அகமது அந்த இடத்துல பிளாப் ஆனால்தான் இவங்க அந்த இடத்துல ஜெயிக்க முடியும். சோ புரிஞ்சுதுங்களா? சோ நல்லா இருக்கு, பட் விக்கெட் எடுக்க, அதாவது ஒரு எக்னாமியா பவுல் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போ என் அகமதுக்கு வந்து அந்த இடத்துல விக்கெட் விழுகாது, சரிங்களா? அப்போ ஆப்கானிஸ்தான் டீம் சொன்ன கேப்டன் கண்டிப்பா அந்த இடத்துல பிளாப் ஆயிருப்பாரு, சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க என் அகமதுக்கு பதில் நீங்க வேற ஒரு பிளேயரை கண்டிப்பா நீங்க இதுல எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஆப்ஷன்ல சொன்ன பாத்தீங்களா பிளேயர், சோ அந்த பிளேயர்ஸை நீங்க இன்க்ளூட் பண்ணணும். சோ இப்படிதான் நீங்க டீம் எடுக்கணும். இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது எந்த அளவுல வந்து அது வேலை செய்யும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சோ இல்ல நீங்க ஆப்கானிஸ்தான் வின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல எடுத்துட்டு இதுல நான் கேப்டனா யார சொல்லியிருக்கேன் பாருங்க, டிடி செல்வா சொல்லியிருப்பேன், சரிங்களா? சோ அப்ப கண்டிப்பா ஃபரூக்கி ஓவர்ல டிடி செல்வாவும் அதுல மாற்றக்கு வாய்ப்பு அதிகம். சோ இந்த முன்னாடி சொன்ன பாத்தீங்களா டாப்ல 3 பேர்த்துல இருந்து ஏதாச்சும் ஒருத்தர் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷனல் பிளேயர் பார்த்தீங்கன்னா நவீன் உல்லா ட்ரை பண்ணலாம். நீங்க நவீன் உல்லா அல்லது ஐ ஜார்டன், சரிங்களா? நவீன் உல்லா கூட வேண்டாம். ஸோ நீங்க ஐ ஜார்டனை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க டீம் மேக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க உங்க டீம் கொஞ்சம் அந்த ரிசல்ட் பார்த்துட்டு கூட நீங்க சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் எப்படி சொல்லணுமோ அப்படிங்கிற டீம் ப்ரெடிக்ஷன் நான் கொடுக்குறேன், சரிங்களா?
ஓகே, சரிங்களா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணி நீங்க டீம் போடுங்க. ஸோ முடிஞ்சா நான் வந்து உங்களுக்கு அந்த டெமோ டீம் மாரி, ஸோ அடுத்த வர பிஎஸ்எல் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டெமோ டீம் மாரி என்னோட ப்ரிடிக்ஷன் ஒரு 3 டீம் வந்து நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன், எப்படி மேக் பண்ணணுங்கிறது உங்களுக்கு லைவாவே நான் ஒரு டெமோ மாரி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க அத அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க, ஜெயிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் குடுக்குற டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிராண்ட் லீக்குக்கான டீம். ஸோ இதுக்கு அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, வெறும் அ ரூ. 1,00,00,000 கண்டஸ்ட்ல யூஸ் பண்ற மாரி தான் குடுக்குறேன். இதுல கண்டிப்பா அப்படியே வருவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வரமாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி டீம் மேக் பண்ணுங்க. இப்ப சில பேருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னா, நீங்க அந்த பிளேயர டிராப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி ஐடியா பண்ணி போடுங்க. இதுலயும் கண்டிப்பா இது பெர்ஃபெக்ட்டா 100% இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது என் கையில கிடையாது. கடவுள் கையில தான் இருக்கு. சரிங்களா? என்னோட ப்ரிடிக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க எப்பயும் போல ஓனா டீம் மேக் பண்றது பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களோட விருப்பம். இதிலிருந்து உங்களுக்கு ஏதாச்சும் பயன்பட்டுச்சு அப்படின்னா, அந்த டிப்ஸ மட்டும் நீங்க எடுத்து பயன்படுத்தி நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸ்மால் லீக் போட்டு வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்க சும்மா இப்ப ஸ்ரீலங்கா வின் பண்ணா இந்த டீம் வரும்னு சொன்னேன் பாத்தீங்களா? சோ அந்த டீமும், அல்லது நீங்க ஆப்கானிஸ்தானுக்காக சொன்ன டீம். சோ இந்த டீம் வின் பண்ணணும்னு சொன்னேன் பாத்தீங்களா? சோ இந்த டீம் நீங்க சும்மா போடுங்க. கண்டிப்பா அந்த டீம் ஸ்மால் லீக்ல அசால்ட்டா வின் பண்ணிரும். மிஸ் ஆகாது. சரிங்களா? சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.